புரியுதா? அப்போ faith involves God and practice involves people. அப்போ இந்த எபேசியர் புத்தகம் எதை தெரிவிக்குது என்றால், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும். ஓகே, எப்படிங்க வாழணும்? எப்படி வாழணும்? ஒன்று, அவன் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். ரெண்டாவது, அவன் நடைமுறையான வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. அவன் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவன் எப்போ அறிந்து கொண்டானோ அந்த நாள்லேருந்து அந்த விசுவாச பயணம் ஆரம்பிக்கிறது. ஓகே, அந்த பயணத்துக்கு என்னது, அந்த பயணத்தில் என்னது, விசுவாச பயணமாக இருந்தாலும் அதில் நடைமுறை பயணமும் இருக்கிறது. ஹலோ, it involves faith and practice. ஒரு பக்கம் ஆண்டவர், இன்னொரு பக்கம் ஜனங்க. புரியுதா? ஒரு பக்கம் ஆண்டவர், மேலே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர்னு, சுற்றி பார்க்கும்போது யார்? ஜனங்க. உங்களை சுற்றி யார் இருக்கா? மிருகம் இருக்கா? உங்களை சுற்றி யாருங்க இருக்கா? பேசுங்க. உங்களை சுற்றி யார் இருக்கா? குடும்ப அங்கத்தினர் இருக்காங்க. வேலை ஸ்தலத்தில் உங்கள் நண்பர்கள் இருக்காங்க. உங்கள் வேலை செய்கிற கலீக்ஸ் இருக்காங்க. பசாராயா போனாலும் உங்களை சுற்றி மனிதர்கள் தான் இருக்காங்க. எங்கே போனாலும் உங்களை சுற்றி யார் இருக்கா? மனிதர்கள் தான் இருக்காங்க. அப்போ அந்த மனித சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் வாழும்பொழுது அவங்களும் தேவன் என்னது, நீங்கள் அவங்கள தொடும்படிக்கு, நீங்கள் அவங்கள ஆண்டவருடைய அன்புனால் விசாரிக்கும்படிக்கு, காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். புரியுதா? அப்போ faith involves God and practice involves people. Amen. Yeah.